தமிழ்நாடு குறித்து அவதூறு பரப்பும் ஆளுநரின் திமிரை அடக்க வேண்டும் என கூறியுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமி விவசாயிகளின் துரோகி என விமர்சித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் சோடார் என்ற இடத்தில் 235 கோடியே 75 லட்சம் ரூபாய் செலவில் புதிய பேருந்து நிலையம் உட்பட 790 முடிவுற்ற பணிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பச்சை துண்டு போட்டுக்கொண்டு விவசாயிகளுக்கு பச்சை துரோகம் செய்வதாக விமர்சித்தார். அவர் ஒரு துரோகி, இப்போ தொடர்ந்து துரோகத்தை செஞ்சிட்டு இருக்காருன்னு தான் சொல்லிக்கலாமே தவிர, அவரை விவசாயின்னு சொல்றது உண்மையான உழவர் பெருமக்களை அவமானப்படுத்துறது சமமாயிடும். டெல்லியில பல கார்கள் மாறி மாறி போய் யார் யாரையோ சந்திக்கிறீங்களா? தமிழ்நாட்டு விவசாயிகளுக்காக கோரிக்கை வைக்க பிரதமரை சந்திக்கிறேன்னு சொல்லுங்க. நீங்க சொன்னா போதும், தமிழ்நாடு அரசு சார்பில் நானே உங்களுக்கு காருக்கு ஏற்பாடு செஞ்சு அது வேர்க்காத அளவுக்கு நல்லபடியா அந்த காரை ஏற்பாடு செஞ்சு அனுப்பி வைக்கிறேன். தொடர்ந்து பேசிய அவர், மெட்ரோ ரயில் திட்டத்தில் மத்திய அரசு பாரபட்சம் காட்டுவதாக குற்றம் சாட்டினார். வட மாநிலத்தில் 20 லட்சத்துக்கும் குறைவான மக்கள் தொகை கொண்ட நகரங்கள் எல்லாம் மெட்ரோ திட்டத்துக்கு ஒப்புதல் கொடுத்திருக்கிறாங்க. தமிழ்நாடு மட்டும் கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்றாங்க. தமிழ்நாட்டிற்கு சேவையாற்ற வந்திருப்பதாக ஆளுநர் பேட்டியளித்ததைக் கண்டு தனக்கு சிரிப்பு வந்ததாக குறிப்பிட்ட முதலமைச்சர், தமிழ்நாடு குறித்து அவதூறு பரப்பும் ஆளுநரின் திமிரை அடக்க வேண்டும் என்று தெரிவித்தார். ஒன்றிய பாஜக ஆட்சியில தான் டெல்லி செங்கோட்டை கிட்ட குண்டு வெடிப்பு நடந்து அங்கே மக்கள் பல பேர் பலியானாங்க. பாஜக ஆட்சியில தான் மணிப்பூர் 10 இன்னைக்கு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. தீவிரவாத தாக்குதல்ல மக்கள் பலியாகிறத தடுக்க முடியாத பாஜக ஆட்சியை புகழ்ந்து பேசி இருக்கக்கூடிய ஆளுநர் அவர்கள் அமைதி பூங்காவாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை தீவிரவாத மாநிலம் திமிரெடுத்து பேசி இருக்கிறார். அவரை திமிர அடக்கணும். நம்ம மொழி போருக்காக தமிழ்நாடு உயிரை கொடுத்து போராடியதாக குறிப்பிட்ட முதலமைச்சர், மொழிப்பற்று குறித்து ஆளுநர் தங்களுக்கு வகுப்பெடுக்க வேண்டாம் என்று கூறினார். எங்க பசங்க உலக வாய்ப்புகளுக்காக ஆங்கிலம் படிக்கிறாங்க. அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு எங்க ஏறியுது? இன்னும் டபுள் மடங்கு ஆர்வமா நாங்க ஆங்கிலம் படிக்க தயாரா இருக்கோம். தமிழ் மொழி பற்றி தமிழ்நாட்டுக்கு நீங்க வகுப்பெடுக்க வேண்டாம். அந்த பாடத்துல PhD வாங்கினவங்க நாங்க. தமிழ்நாட்டிடம் வரி வசூலிக்கும் மத்திய பாஜக அரசு நிதி ஒதுக்கீட்டில் பட்டை நாமம் போடுவதாக முதலமைச்சர் விமர்சித்தார். பாஜகவிற்கு வாக்களிக்காததால் தமிழ்நாடு எதை கேட்டாலும் தரக்கூடாது என்ற முடிவோடு மத்திய அரசு இருப்பதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். மாநில உரிமைக்காக போராடுவதால் தான் திமுகவிற்கு வெற்றி கிடைப்பதாக கூறிய முதலமைச்சர், மீண்டும் திமுக ஆட்சி அமையும் என்று நம்பிக்கை தெரிவித்தார்.